Hi students, welcome to Brain Box Cut. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சமச்சீர் கல்வி 10th ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் சப்ளிமெண்டரி த டெம்பஸ்ட். த டெம்பஸ்ட் ஷோஸ் Prospero using magic, wisdom and forgiveness to overcome betrayal, reunite separated people and restore lasting peace and justice. ஸோ இந்த டெம்பஸ்ட் அப்படின்ற இந்த பீஸ் இதுல ஷேக்ஸ்பியர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, ஸோ ப்ராஸ்பரோ தன்னோட மேஜிக்கை யூஸ் பண்ணி அவருடைய ஞானத்தை யூஸ் பண்ணி எப்படி வந்து மன்னிச்சு ஒரு விஷயத்துல இருந்து, அதாவது துரோகத்தை எப்படி வந்து ஓவர் கம் பண்ணி வராரு, அதே மாதிரியே தொலைஞ்சு போன மக்களை எப்படி ரீயூனைட் பண்றாரு, அண்ட் தென் கடைசியா வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து ஒரு அமைதியையும் நீதியையும் அவர் எப்படி வந்து நிலைநிறுத்துறாரு அப்படின்றதான் இந்த ஸ்டோரியில் நம்ம பார்க்க போறோம். ப்ராஸ்பரோ, த ரைட்ஃபுல் டியூக் ஆஃப் மிலன், லிவ்ஸ் on an isolated island with her daughter Miranda after being betrayed by his ambitious brother Antonio. ஸோ ப்ராஸ்பரோ ஒரு டியூக் ஆஃப் மிலன், அவன் தான் வந்து ராஜா. ஆனா இப்ப அவன் எங்க இருக்கான்? ஒரு ஐலாண்ட்ல அவங்க பொண்ணு மிராண்டாவோட இருக்கான். யாரால அப்படின்னா அவனோட தம்பி ஆண்டோனியோ அவனால. Gonzalo secretly helps Prospero by providing books, clothes, and food, giving them hope and survival during their forced exile. ஸோ அன்டானியோ வந்து அவனை ஏமாத்தி, ப்ராஸ்பரோவை ஏமாத்தி வெளியில துரத்தி விடும்போது கொன்சாலோ தான் என்ன பண்றாரு, சார் நீங்க வந்து போய் நீங்க கஷ்டப்பட வேண்டாம், இந்தாங்க உங்களுக்கான புக்ஸ், உங்களோட ட்ரெஸ், நீங்க அந்த ஐலாண்ட் நீங்க எங்க போறீங்களோ அந்த இடத்துல நீங்க போய் செட் ஆகுற வரைக்கும் உங்களுக்கு ஃபுட் எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புறாரு. ஏரியல், the Irish spirit rescued by Prospero, serves him faithfully in return for the promise of complete freedom. ஸோ ஏரியல், இந்த ஏரியல் தான் ஒரு குட் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதை வந்து ப்ராஸ்பரோ ரிலீஸ் பண்றாரு. ஸோ அதனால கிட்டத்தட்ட ஒரு ஃபெய்த்ஃபுல் சர்வன்ட் மாதிரி தான் வந்து ப்ராஸ்பரோவுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். Caliban, the island's native inhabitant, resents Prospero's authority, although Prospero once treated him kindly and taught him language. ஸோ அந்த ஐலாண்ட்ல இருக்கிற ஒரு பர்சன் தான், ஒன் ஆஃப் த ஹேபிட்டன்ஸ் தான் யாரு, காலிபன். அவனுக்கும் ப்ராஸ்பரோவுக்கும் சுத்தமா செட் ஆகாது, இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி தான் வந்து ப்ராஸ்பரோ என்ன பண்ணியிருப்பாரு, அவனை வந்து அவனை ரொம்ப ஒரு மாதிரி கைண்டா தான் ட்ரீட் பண்ணியிருப்பாரு. கைண்டா ட்ரீட் பண்ணது மட்டும் இல்லாம அவனுக்கு என்ன பண்ணியிருந்திருப்பாரு, லாங்குவேஜஸ், அவனுக்கு வந்து ஒரு கல்ச்சர் அப்படின்றத சொல்லி கொடுப்பாரு. பட் நமக்கு தான் நல்ல விஷயங்கள் எப்பயுமே பிடிக்காது இல்லையா? ஸோ காலிபன் என்ன பண்றான், அதை அவாய்ட் பண்ணிட்டே தான் இருக்கான். ப்ராஸ்பரோ ரைசஸ் a powerful storm, the tempest, to bring his enemies ship to the island for settling past injustices. ஸோ ப்ராஸ்பரோ வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்டாமை கிரியேட் பண்றாரு, அதுதான் டெம்பஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். எதுக்காக அப்படின்னா அவரோட எனிமீஸோட ஷிப் அங்க போகுது, அதை இந்த ஐலாண்டுக்கு கொண்டு வர வைக்கிறாரு. கொண்டு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு முன்னாடி அவருக்கு நடந்த அநீதி இருக்கு இல்லையா, ஸோ எதுவுமே பண்ணாம ஒரு நல்ல ஒரு ஒரு டியூக்கா இருந்து ஒருத்தர் வெறும் பிளாக் மேஜிக் அப்படின்னு கத்துக்கிட்டது மட்டும்தான் அவரோட தப்பே தவிர மற்றபடி அவர் எந்த இன்ஜஸ்டிஸும் பண்ணல. ஆனா அவருக்கு இன்ஜஸ்டிஸ் தான் நடந்தது. அதுக்காக the shipwreck caused by Ariel appears dangerous, yet Prospero ensures every person reaches the island unharmed and safely. ஸோ அந்த வந்து கடல் வந்து புயல்ல மாட்டிடுச்சு, அங்க இருந்த கப்பல் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா உடஞ்சிருச்சு. என்னதான் ப்ராஸ்பரோ அதெல்லாம் பண்ணியிருந்தாலும் யாருக்கும் எதுவுமே ஆகக்கூடாது, எல்லாருமே சேஃபா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஏரியல்ட்ட அவர் கேட்டுக்கிறாரு. ஸோ இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மிராண்டா இஸ் டீப்லி மூவ்ட் பை த ஷிப்ரெக், ஷோயிங் ஹர் இன்னசென்ஸ், கம்பேஷன் அண்ட் கன்சர்ன் ஃபார் சஃபரிங் ஸ்ட்ரேஞ்சர்ஸ். ஸோ இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மிராண்டா வந்து ரொம்ப அந்த கப்பல்ல இருக்கிற மக்களுக்காக ரொம்ப ஃபீல் பண்றாங்க, யாருக்குமே எதுவும் ஆயிடக்கூடாது, யாருன்னே தெரியாத ஸ்ட்ரேஞ்சர்ஸா இருந்தாலும் அவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு கேரக்டர் தான் மிராண்டா. ஸோ இந்த நேம் மிராண்டா அப்படின்றது இட் இஸ் யூஸ்டு பை ஷேக்ஸ்பியர் இன் மோஸ்ட் ஆஃப் ஹிஸ் பிளேஸ். அவருடைய அதிகப்படியான நாடகங்கள்ல மிராண்டா அப்படின்ற நேம் கம்பல்சரி இருக்கும். மிராண்டா, அன்டானியோ, ஓகேங்களா, இந்த ரெண்டு நேமும் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கக்கூடிய நேம்ஸ். ஸோ இவங்களுடைய ஒரு ஒரு இவ்வளோ வந்து ஒரு இன்னசென்ட்டா இருக்காங்க அப்படின்றது தான் இந்த ஸ்லைட்ல நம்ம பார்க்குறோம். தென் ஃபெர்டினண்ட், Alonso's son, is separated during the storm and believes his father is dead while wandering the island. ஸோ ஃபெர்டினண்ட், அலன்சோவோட பையன். அலன்சோ யாரு அப்படின்னா ப்ராஸ்பரோவோட எனிமி கண்ட்ரியில
எனிமி கண்ட்ரியோட டியூக் அவன். ஸோ அவனோட பையன் வந்து இந்த ஸ்டார்ம்னால தனியா வந்திருக்கான். அவனோட தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கு? இந்த புயல்னால எல்லாருமே இறந்து போயிட்டாங்க, நான் மட்டும்தான் இந்த இடத்துல உயிரோட இருக்கேன். குறிப்பா என்னோட அப்பா அலன்சோ இறந்துட்டாரு அப்படின்னு தான் ஃபெர்டினண்ட் நம்பிட்டு இருக்கான். சரிங்களா? தென் மிராண்டா அண்ட் ஃபெர்டினண்ட் மீட் அன்எக்ஸ்பெக்டட்லி அண்ட் இன்ஸ்டன்ட்லி டெவலப் பியூர் டீப் அஃபெக்ஷன் ஃபார் அனதர். டூ மிராண்டாவும் ஃபெர்டினண்டும் மீட் பண்றாங்க. தே லவ் ஈச் அதர் பிகாஸ் மிராண்டா வந்து அவங்க அப்பா ப்ராஸ்பரோ தவிர வேற யாரையுமே பார்த்ததில்ல இல்லைங்களா? ஸோ என்னதான் அவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணாலும் மிராண்டாவுக்கு வந்து ஃபெர்டினண்ட் மேல பெருசா வந்து ஒரு பெரிய நம்பிக்கை கிடையாது. ஏன் அப்படின்னா முன்னாடி சொன்ன மாதிரி தான் அவங்க அப்பா மட்டும்தான் அந்த பொண்ணு பார்த்துருக்கு இல்லையா? அதனால வந்து ஓகே ஃபைன் அப்படின்றது மட்டும்தான் அந்த பொண்ணோட தாட் ப்ராசஸா இருந்துச்சு. தென் பாத்தீங்க அப்படின்னா ஃபெர்டினண்ட் willingly performs hard labor proving his love and respect for மிராண்டா. ஸோ மிராண்டாவுக்கு தன்னோட லவ் இஸ் பியூர். நான் நிஜமாவே உன்னை லவ் பண்றேன், அதுக்காக என்ன மாதிரியான விஷயங்களையும் நான் தாங்கிக்க தயாரா இருக்கேன். ஸோ என்ன மாதிரியான ப்ராப்ளம் வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணுவேன், நின்று ஃபேஸ் பண்ணுவேன் அப்படின்றத ப்ரூவ் பண்றதுக்காக தான் ஃபெர்டினண்ட் என்ன பண்றான். ஈவன் தோ இஸ் சன் ஆஃப் டியூக், ஒரு அரசனோட பையனா இருந்தாலுமே கூட அங்க இருக்கக்கூடிய வேலைகள்லாம் இவனே தான் செஞ்சுக்கிறான். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது மிராண்டாவுக்கு ஒரு கன்சர்ன் வரும் இல்லையா? நமக்காக தானே ஃபெர்டினண்ட் இதெல்லாம் பண்றான் அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா? பட் அந்த இன்னொரு சைடு பாத்தீங்க அப்படின்னா ஏரியல் யூசஸ் மேஜிக்கல் சாங்ஸ் டு கைட் அண்ட் கம்ஃபர்ட் ஃபெர்டினண்ட், ஷோயிங் த ஸ்பிரிட்ஸ் ஜென்டில் அண்ட் லாயல் நேச்சர். ஆல்ரெடி யாருக்குமே எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது அப்படின்னு ப்ராஸ்பரோ வந்து ஏரியல்கிட்ட சொல்லியிருப்பாங்க இல்லையா? அதனால ஏரியல் என்ன பண்றாங்க, ஃபெர்டினண்ட்டை ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன்ல வச்சுக்கிறாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஏரியல நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது சொன்னோம் இல்லையா, ஏரியல் வந்து ஒரு ஒரு ஃபெய்த்ஃபுல் சர்வெண்ட் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஸ்பரோவுக்கு. அதனாலதான் ப்ராஸ்பரோ சொன்ன வேர்ட்ஸை அப்படியே கீப் அப் பண்றாங்க அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்னொரு பக்கம் அந்த ஐலாண்ட்ல இன்னொரு சைடு அலன்சோ ரெக்ரெட்ஸ் ஹெல்பிங் அன்டானியோ overthrow Prospero and mourns the supposed loss of his son. அலன்சோ அந்த ஐலாண்ட்ல இன்னொரு சைட்ல இருந்துட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்றான். நான் அலன்சோ வாட் இஸ் தட் அன்டானியோவுக்கு ஹெல்ப் பண்ணி நான் வந்து ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். ப்ராஸ்பரோவை நான் என்ன பண்ணி இருந்திருக்க கூடாது, இந்த டியூக் ஆஃப் மெல்லனா இருந்த ப்ராஸ்பரோவை நான் வெளியில அனுப்பியிருக்க கூடாது. ஸோ அதனாலதான் இன்னைக்கு என் பையன் உயிரோட இல்லை அப்படின்னு அவன் ஃபீல் பண்றான். ஸோ அலன்சோ என்ன நினைச்சிட்டு இருக்கான், ஃபெர்டினண்ட் இறந்ததை தான் நினைச்சுக்கிறான். Ariel leads Alonso, Antonio, and others through confusing magical scenes to make them realize their wrongdoing. ஸோ ஏரியல் என்ன பண்றாங்க, அலன்சோவுக்கு அன்டானியோ கூட வந்த இன்னும் நிறைய சோல்ஜர்ஸ் அங்க இருந்தவங்க எல்லாத்துக்குமே சின்ன சின்ன ஒரு மேஜிக்கல், ஏரியல் தன்னோட மேஜிக்கல் பவரை யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணினது எல்லாமே தப்பு. ஸோ நம்ம ப்ராஸ்பரோவுக்கு ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம், அதை நம்ம என்ன பண்ணியிருந்திருக்க கூடாது, அப்படி செஞ்சிருக்கவே கூடாது அப்படின்றத தனித்தனியா ப்ரூவ் பண்றாங்க. பிகாஸ் ஏரியல் என்ன பண்றாங்க, ஒரு கன்ஃபியூசிங் மேஜிக்கல் சீன்ஸை கிரியேட் பண்ணி இது எல்லாத்தையுமே ப்ரூவ் பண்றாங்க. ப்ராஸ்பரோ யூசஸ் மேஜிக் நாட் ஃபார் க்ரூவல்டி பட் டு அவாக்கன் கில்ட் இன் ஹிஸ் எனிமீஸ். ஸோ இந்த இடத்துல ப்ராஸ்பரோ பண்ணதும் தப்பு தானே, அலன்சோ பண்ணது தப்பு, அன்டானியோ பண்ணது தப்பு அப்படின்னா ப்ராஸ்பரோ பண்ணதும் தப்பு தானே. ஸோ அவங்களுக்கு வந்து நியாயப்படி நீ வந்து உன்னோட எனிமிக்கு நீ வந்து உதவி செய்யற அப்படின்னா, அவங்கள திருத்துற அப்படின்னா நீ இப்படி வந்து ஒரு ஸ்டார்மை கிரியேட் பண்ணி தான் பண்ணணுமா அப்படின்னு ஒரு சிலருக்கு தோணலாம். ஆனா ப்ராஸ்பரோ வந்து தன்னோட மேஜிக் பவரை யூஸ் பண்ணது யாரையும் கஷ்டப்படுத்துறதுக்கோ காயப்படுத்துறதுக்கோ இல்ல, தன்னோட எனிமீஸ் அவங்களுடைய தவற அவங்களாவே உணரணும் அப்படின்றதான். அதனாலதான் அவர் என்ன சொல்லியிருப்பாரு, யாருக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் வரக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு. ஏரியல் ரிமைண்ட்ஸ் Prospero to show compassion, moving him to forgive rather than punish those who harmed him. ஸோ ஏரியல் திரும்பவும் ப்ராஸ்பரோவுக்கு ஒரு விஷயத்த ஞாபகப்படுத்துவாங்க, தயவு செய்து நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க அவங்கள வந்து கஷ்டப்படுத்துறேன், அவங்கள பழி வாங்குறேன் அப்படின்லாம் யோசிக்காம என்ன பண்ணணும், நீங்க அவங்க வந்து மன்னிச்சு விடணும். பிகாஸ் என்னதான் இருந்தாலும் அவங்க உங்களை காயப்படுத்தினவங்க, உங்களை கஷ்டப்படுத்தினவங்க இல்லையா? அதனால நீங்க எந்த சூழ்நிலையுமே அவங்கள பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணத்தை மட்டும் வச்சுக்காதீங்க. அவங்கள மன்னிச்சு நீங்க அனுப்புறீங்க பாத்தியா, அதுதான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தண்டனை, அப்பதான் அவங்க மாறுவாங்க அப்படின்றது. ஏரியல் flies magically above the sea, watching King Alonso and his companions
ஸோ இந்த பக்கம் போயிட்டு கடல் மேல அந்த ஏரியால அப்படியே பறந்து போய் ஆலன்ஸும் அவங்களுடைய ஆட்களும் என்ன பண்றாங்க அப்படின்றத அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஒருத்தரையும் தனித்தனியா நோட் பண்றாங்க. ஸோ அவங்க வந்து தன்னோட தப்பை உணர்ந்து நிஜமாலுமே எல்லாருமே அவங்களோட தப்பை உணர்ந்துட்டாங்களா, இல்ல வந்து ஒரு ஃபார் நேம் சேக் அவங்க அப்படி இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு Prospero forgives Antonio and Alonso, demonstrating true nobility and innocence. Prospero என்ன பண்றாரு, அன்டானியோவையும் சரி, தன்னோட பிரதர் அன்டானியோவையும் சரி, தன்னுடைய ஆப்போனன்ட் மீன்ஸ் தன்னோட எனிமியா அவர் நினைச்ச ஆலன்சோவையும் சரி, எல்லாத்தையுமே அவர் என்ன பண்ணிட்டாரு, மன்னிச்சாச்சு. ஸோ அவங்களுக்கு வந்து இன்னர் ஸ்ட்ரென்த்னா என்ன, நொபிலிட்டினா என்ன, ஒரு நேர்மையா இருக்கிறதுனா என்ன, ஸோ எல்லாத்தையுமே அவர் வந்து அழகா சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு. ஸோ இது இங்க நடந்தது எல்லாமே ஃபார் அ குட் காஸ் அப்படின்னு சொல்லிட்டு Prospero reveals Ferdinand and Miranda happily together, bringing joy and relief to the grieving king. ஸோ ஆலன்சோ அந்த பக்கம் வந்து ரொம்ப வந்து தன்னுடைய மகன் வந்து ஃபெர்டினண்ட் இறந்துட்டதா அவர் நினைச்சிட்டு இருந்தாரு. பட் இந்த பக்கம் Prospero ஒரு விஷயத்த ரிவீல் பண்றாரு, ஃபெர்டினண்ட் சாகல, தட் மீன்ஸ் இறந்து போகல, ஃபெர்டினண்ட் இங்க தான் இருக்கான், ஃபெர்டினண்டும் மெராண்டாவும் தே லவ் ஈச் அதர், தே ஆர் லவ்விங் ஈச் அதர் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மகன் இறந்துட்டதான் நினைச்ச அலன்சோ, ஒரு சோகத்துல இருந்த அலன்சோவுக்கு ஒரு குட் நியூஸ் ஒன்னு சொல்றாரு. And then Caliban realizes his mistake in trusting Stefano and Trinculo and promises to behave better. ஸோ இந்த இடத்துல எல்லாம் சரியா போயிட்டு இருக்கும் போது நம்ம கிளைமேக்ஸை நோக்கி போயிட்டு இருக்கோம். அதனாலதான் காலிபன் என்ன பண்றான், அந்த ஊர் காலிபன் தன்னோட மிஸ்டேக் நினைக்கிறான், தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துட்டு நம்ம நிறைய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்றத அவனும் ஃபீல் பண்றான். Prospero frees Ariel completely, ending their master-servant bond with affection and mutual respect. So, Prospero என்ன பண்ணிட்டா, ஓகே இட்ஸ் டைம் டு மூவ் ஆன், நானும் இங்க இருந்து கிளம்ப வேண்டிய காலம் வந்துருச்சு. ஸோ ஏரியல் நீ என்ன பண்ண, போதும், எனக்கு வந்து நீ சர்வெண்டா நீ இருந்து எனக்கு எவ்வளவோ ஹெல்ப் பண்ணிட்ட, நீ இன்னைக்கு பண்ண உதவி இருக்கு இல்லையா, இப்ப நீ கடைசியா செஞ்ச உதவி இந்த ஷிப்ரெக்கிங், அது வந்து மிகப்பெரிய உதவி. ஸோ நான் என்ன பண்றேன், நான் வந்து கம்ப்ளீட்டா நான் உன்னை ஃப்ரீ பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்ல, Prospero decides to renounce his magic forever, choosing humanity, peace and fairness over supernatural control. ஸோ இதுக்கு மேல நான் என்ன பண்ண போறது இல்ல, எந்த ஒரு மேஜிக் புக்கையோ இல்ல ஒரு ஒரு மேஜிக்கல் திங்ஸையோ நான் என்ன பண்ண போறது இல்ல, யூஸ் பண்ண போறது இல்ல. இது எல்லாத்தையுமே தாண்டி ஹியூமனிட்டி அண்ட் தென் பீஸ், இது ரெண்டும் தான் வந்து சூப்பர் நேச்சுரல் பவரை விட அதிகம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. So thus the play ends with harmony restored among all characters, symbolizing renewal, forgiveness and hope. So இந்த லெசன்ல இருந்து ஒரு அமைதியா, ஒரு வந்து எப்படி வந்து நம்மளுடைய நம்பிக்கையும் நம்ம எப்படி எல்லாத்தையும் கடந்து போகணுமோ அதெல்லாம் தான் இந்த டெம்பஸ்ட்ல இருந்து கத்துக்கிறோம். அண்ட் தென் forgiveness is more powerful than revenge. ஸோ நான் என்னுடைய பழி தீர்க்கிறத தாண்டி நான் மன்னிச்சு விடுறேன் பார்த்தியா, அதுதான் மோர் பவர். அதே மாதிரியே கம்பேஷன், ரெப்பன்டன்ஸ், விஸ்டம், இது எல்லாம் தான் வந்து ஒரு உறவுகளை ஒரு கட்டுப்படுத்தும், கண்ட்ரோலுக்குள்ள வைக்கும். அதுதான் வந்து எல்லாத்துக்குள்ளேயுமே ஒரு ஒரு அமைதியையும் ஒரு 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 மாதிரியான ஒரு ட்ரூ இன்னர் ஸ்ட்ரென்த்தை கிரியேட் பண்ணும். நமக்குள்ள நிஜமாலுமே ஒரு ஒரு ஸ்ட்ரென்த் அப்படின்றது நம்ம மனசுக்குள்ள இருந்து வரணும். என்கிட்ட ஒரு கத்தி இருக்கு, என்கிட்ட நான் இவ்வளவு பெரிய வெப்பன்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன், அதனால நான் வந்து ஒரு பவர்ஃபுல் பர்சன் அப்படின்றது இல்லை, என்னோட மனசுல இருந்து இருக்கணும் ஐ எம் பவர்ஃபுல் அப்படின்றது. இது எல்லாமே கிடைக்கும். சரிங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.